வாழ்வா சாவா. இந்த நன்மை என்பது வாழ்வு தருபவர். வாழ்வுன்னு என்ன? கடவுளின் குடும்பத்தில் உறவு தருபவர் கடவுள். நம்ம கத்தோலிக்கருக்கு அவங்களுக்கு நன்மைனா பொருள் உதவி. ஆனால் கான்ஸ்டன்டைன் மன்னருக்கு இதுதான். கான்ஸ்டன்டைன் மன்னர் ஏன் உதவுகிறார் என்றால், சிலுவை அடையாளத்தை தன்னுடைய கொடியில் போட்டால் அந்த போரில் வெற்றி பெறலாம் என்று அவருக்கு ஒரு கனவு வருகிறது. சிலுவை அடையாளத்தை போட்டு போரிடுகிறார். சொற்பமான ஒரு எண்ணிக்கையில் தன்னுடைய படையை வைத்துக்கொண்டு அந்த போரில் வெற்றி பெறுகிறார். அதனால் கடவுள் தனக்கு நன்மை செய்துவிட்டார். இந்த சிலுவை கடவுள் செய்துவிட்டார் என்பதால் கிறிஸ்தவத்தை வளர்த்து இறுதி காலத்தில் சாகும் தருணத்தில் மனம் மாறி திருமுழுக்கு பெறுகிறார். அது அடுத்த பிரச்சனை. ஆனால் திருவிழுத்து எழுதிய பொழுது அவர் அந்த சிலை வழிபாடு நம்பிக்கையில் தான் இருந்தார். அதனால் என்ன ஆனது என்றால், அந்த நம்பிக்கைக்கு ஏற்புடைய நூல்கள் 66 அவர் கண்டறிகிறார். நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஒரு சொன்ன கருத்து அருமையான கருத்து. இந்த அடிப்படையில் தான் நூல்களை தேடுகிறார்கள். எந்த அடிப்படையில்? இந்த வசனங்கள், இது போன்ற வசனங்கள் சொல்லக்கூடிய நூல் எதெல்லாம் இருந்ததோ அதனால்தான் அது தோமையாருடைய நற்செய்தி, தோமா நற்செய்தி என்று சொல்கிறோமல்ல. அதை ஏன் அப்போது சேர்க்கவில்லை என்றால், தோமா நற்செய்தியில் இது இல்லை, வேறு சமாச்சாரம்லாம் இருக்குது. குறிப்பாக மக்தலேன் மரியாதைக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டெல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் அவர்களுக்கு இடரலாக இருக்கிறது. அதனால் நீக்கி விடுகிறார்கள். நமக்கு இடரில்லை, கத்தோலிக்கருக்கு அது இடரில்லை. அதனால் இவர் சேர்த்து விடுகிறார் 14ஆம் லியோ அவர்கள். அதில் இந்த கருத்தில்லை தோமையாரில். அதான் அப்படின்னா, கடவுள் எங்கும் நன்மை செய்பவராகவும் சுற்றி திரிந்தார் என்று அந்த இதில் எழுதலை. அதெல்லாம் நீக்கிறாங்க. ஆனால் கான்ஸ்டன்டைன் பைபிள் என்ன? இந்த நம்பிக்கையில் இருக்கக்கூடிய நூல்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு அல்லது கொத்து தான் அந்த கத்தோலிக்க பைபிள் என்று சொல்லக்கூடிய கேஜேவி, கிங் ஜேம்ஸ் வெர்ஷனாக இருந்தாலும் சரி, இன்டர்நேஷ்னல் வெர்ஷனாக இருந்தாலும் சரி, வல்கத்தாவாக இருந்தாலும் சரி, ஆர்எஸ்வியாக இருந்தாலும் சரி, எல்லாமே கான்ஸ்டன்டைன் மன்னனுடையது. இந்த கான்ஸ்டன்டைன் மன்னனுடைய பைபிளை நான் கடைபிடித்தால் எனக்கு இயேசு மீட்பு தருவாரா? யோசித்து செயல்படுங்கள். கான்ஸ்டன்டைன் மன்னர் என்னுடைய தீர்ப்பு நாளின் பொழுது அங்கே நின்று கொண்டு எனக்கு மீட்பை பெற்று தருவாரா? சோலா ஸ்கிரிப்சுரா என்ற அந்த தத்துவத்தை கடைபிடித்து வாழ்பவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். அதே போன்று எத்தியோப்பியன் பைபிள் என்று கடைபிடிக்கப்படுகிறது எத்தியோப்பியாவில். இந்த எத்தியோப்பியா பைபிள் என்பது என்ன என்றால், இந்த கான்ஸ்டன்டைனுடைய ஆளுமைக்கு கீழ் வராதவர்கள், கான்ஸ்டன்டைன் மன்னர் ஆளாத நாட்டில் இருந்த பைபிள். அதனால் அதில் அந்த 88 நூலும் அப்படியே இருந்து விட்டது. எத்தியோப்பியாவில் அவர்கள் எத்தனை 801 நூல், சுருளேடு, நூல் என்றால் சுருளேடு வைத்திருக்கிறார்கள். 801 சுருளேட்டில் அனைத்தையும் கடைபிடிக்க முடியாது என்பதால் அதில் ஒரு 88 மட்டும் எடுத்து கோர்த்து இன்று எழுத்து வடிவில் மொழிபெயர்ப்பு செய்து வைத்திருக்கிறார்கள். கீஸ் என்ற இன்னொரு கேஸ் என்றும் சொல்வார்கள். அன்ற மொழியில் எழுதப்பட்ட நூலை எடுத்து மொழிபெயர்ப்பு செய்து வந்து இன்று ஆங்கிலத்தில் கிடைக்கிறது 88 நூல். இப்போ நானும் கேட்குறவர்னா, இது ரெண்டில் எது இயேசு அங்கீகரித்த தொகுப்பு? இது மாதிரி மற்ற எதுவும் எடுக்கலாம். மற்ற இடங்கள்லையும் ஆர்த்தடாக்ஸ் ஏரியாவில் போனீங்கன்னா அவங்க வேறு தொகுப்பு வச்சுருப்பார்கள். அப்போ இயேசு, அதாவது சோலா ஸ்கிரிப்சுரான்னு சொல்கிறீங்களே, திருவிழியம் மட்டுமே போதும் என்று சொல்லக்கூடியவர்கள், இதில் ரெண்டில் எது அங்கீகரிக்கப்பட்ட திருவிழியம்? அப்போ நீங்கள் இதை இயேசு எத்தியோப்பியன் பைபிள் அங்கீகரிப்பார் என்று வைத்துக்கொள்வோம் தீர்ப்பு நாளின் பொழுது. அப்போ நான் கான்ஸ்டன்டைன் தொகுப்பை நான் எடுத்துக்கொண்டு போனேன் என்றால், ஐயே இது என்னது இல்லைப்பா, நான் எத்தியோப்பியன் தான் என்று சொன்னால் அங்கேயே எனக்கு என்ன நேரிடுகிறது?
மீட்பு கிடைக்கா நிலை ஏற்படுகிறது. இதை சோலா ஸ்கிரிப்சா நம்பி போனான். அதனால்தான் நாம் என்ன கத்தோலிக்கராகிய நாம் என்ன சொல்கிறோம் என்றால், நமக்கு இன்டர்பிரட் செய்து தர திருச்சபை தேவை. அதனால் திருச்சபை மூலமாக மட்டும்தான் மீட்பு என்று நாம் சொல்கிறோம்.